எல்லாரும் உங்க வாழ்க்கையில டூம் ஸ்க்ரோலிங் பண்ணி மனித பதர்களோட வாழ்க்கை நேரத்தை நீங்க குறைச்சிட்டு இருக்கீங்க. ஸோ அப்படி குறைச்சிட்டு இருக்க நேரத்துல ஒரு 10 நிமிஷம் இந்த வீடியோக்கு செலவு பண்ணி 10 நிமிஷம் செலவு பண்ணது இல்லாம அட் தி சேம் டைம் ஒரு டிராமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸோட இந்த வீடியோ விட்டு நீங்க போகணும்னு நான் ஆசைப்படுறேன். அதுதான் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா ட்ராமடைசிங் தமிழ் ஃபிலிம்ஸ். எஸ், தமிழ் ஃபிலிம்ஸ்ல சோ மெனி ட்ராமடைசிங்கான சேட் எண்டிங்கான நிறைய தமிழ் ஃபிலிம்ஸ் இருக்கு. அதுல என்ன சின்ன வயசுலயே ஒரு ட்ராமடைசிங்கான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்த ஒரு 5 தமிழ் ஃபிலிம்ஸை பத்தி தான் பேச போறோம். அதை விட வர என்ன ஒண்ணு எனக்கு அதுக்காக தான் காத்து நிக்கிறேன். நண்பர்களே, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னொரு சின்ன விஷயம் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். வீட்டு பக்கத்துல கோயில் திருவிழா ஒரு 20 அடி தான் இருக்கும். கோயிலுக்கும் எங்க வீட்டுக்கும் டிஸ்டன்ஸ் போட்டு பாட்டை போட்டு காலையிலயும் நைட்டும் அலற விட்டுட்டு இருக்காங்க. இடைப்பட்ட நேரத்தில் வீடியோ எடுக்கலாம்னு நினைச்சேன், பட் இதுவே ரொம்ப லேட் ஆயிருச்சு. ஸோ பாட்டு ஓடிட்டு இருக்கு. பாட்டு உங்க காதுல மோஸ்ட்லி கேட்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நான் பேசிட்டு இருக்கேன். ஸோ இப்போ நம்ம இந்த ட்ராமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ்குள்ள வருவோம். ஆரம்பிக்கலாங்களா? ஸோ இந்த ட்ராமடைசிங் தமிழ் ஃபிலிம்ஸ்ல நம்ம முதல் பார்க்க போற படம் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா காதல். எஸ், this is the most traumatizing Tamil film I've ever seen in my life. என்னப்பா உண்மையிலே என்ன உனக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. இந்த மாதிரி ஒரு படத்தை நான் சின்ன வயசுலயே பார்த்துட்டு பார்த்தா இது என்னடா படம் இது அப்படின்ற மாதிரி அந்த கடைசி 20 நிமிஷம். அது எப்படிடா, நீ என்ன அடிக்கல உதைக்கல, உசுர மாத்திரம் உருவி எடுத்துச்சு. கடைசி 20 நிமிஷம் தான் பாத்தீங்க அப்படின்னா இந்த ட்ராமடைசிங்கான எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கொடுக்கும். அதுலயும் இந்த காதல் படத்துல பாத்தீங்க அப்படின்னா மதுரையில ஒரு மெக்கானிக்கா இருக்கிற ஒரு முருகான்ற ஒரு பையன், ஸ்கூல் படிக்கிற ஐஸ்ன்னு ஒரு பொண்ணு, மேல்மட்ட தரத்துல இருக்கக்கூடிய வசதியா கொஞ்சம் செல்வாக்கா இருக்கக்கூடிய குடும்பத்துல பிறக்கிற ஒரு பொண்ணு தான் பாத்தீங்கன்னா ஐஸ். ஸோ இந்த ஐஸுக்கும் முருகனுக்கும் காதல் வருது. ஸோ அவங்க 2 பேருக்குள்ள காதல் வந்ததுக்கு அப்புறம் ஊரை விட்டு ஓடிடலாம், நம்ம வீட்டுல சேர்த்து வைக்க மாட்டாங்க, ஜாதி வெறி அந்தஸ்து வெறி அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. சோ அதனால ஊரை விட்டு ஓடிறாங்க. ஊரை விட்டு ஓடி போயுமே கல்யாணம் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வரலான்னு ஒரு மாதிரி முடிவு பண்றாங்க, சால்வா போயிடலாம் அப்படின்ட்டு. இந்த படத்தை பார்த்துட்டு எனக்கு சின்ன வயசுல இது என்னடா இது எப்படி ரியாக்ட் பண்றதுனே தெரியல. இந்த படத்துல இருக்க மெயின் கோரான அந்த லாஸ்ட் கிளைமாக்ஸ், அந்த 20 மினிட்ஸ் நம்ம படமா பார்த்ததுக்கே நமக்கு எவ்வளவு பெரிய ட்ராமடைசிங்கா இருக்கு. நான் இந்த வீடியோ ப்ரிப்பேர் பண்ணும் போதுமே பாத்தீங்க அப்படின்னா நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த படத்தை நான் சின்ன வயசுல பார்க்கும் போது எனக்கு எந்த அளவுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும் போது ஒரு ட்ராமடைசிங் எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்துச்சுன்றத இந்த வீடியோ நான் எடுக்கலான்ட்டு ப்ரிப்பேர் பண்ணும் போது இந்த சீன்ஸ் இந்த தாட்ஸ் எல்லாமே நான் ரீவிசிட் பண்ணிருப்பேன் இல்லையா, ரீதிங்க் பண்ணி என் மைண்டுக்குள்ள ஓடிட்டு இருந்திருக்கும். ஸ்டில் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் திரும்ப ரிவர்ஸ் ஆகுது. திரும்பவும் அந்த டிராமாக்குள்ளதான் போறேன். அகைன் அந்த திரும்ப படத்தை பத்தி யோசிக்கும் போதோ, திரும்ப அந்த படத்தை பத்தின கிளிப்ஸை பார்க்கும் போதோ, இது நம்ம படமா பார்க்கும் போதே அந்த கிளைமேக்ஸை பார்க்கும் போதே நமக்கு இந்த அளவுக்கு டிராமட்டிக்கா இருக்கு. ஸோ அப்படின்றப்ப இது ரியல் லைஃப்ல நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்காங்க போது அது ரொம்ப ரொம்ப சேடான விஷயம். மெக்கானிக் காரனா எப்பரா எங்க வீட்டு புள்ளைய ஓடி போய் கல்யாணம் பண்ணலாம்னு சொல்லி அவளையும் அடிக்கிறாங்க, இவனையும் போட்டு குடிக்கிறாங்க. கடைசி அந்த கல்லுல போட்டு டம்மு டும்முன்னு அவன் தலையை இடிச்சதுக்கு அப்புறம் அந்த வலி தாங்க முடியாம அவனை அடிக்காதீங்கன்னு சொல்லி தாலியை கலட்டினோட அவனை உயிரோட விடுவாங்க. ஸோ அவளுமே மயக்கம் போட்டுட்டு அப்படியே போயிருவா. இவனுமே தாலியை கையில வச்சுட்டு சீன் அப்படியே கண்டினியூவே முடிஞ்சிடும். அழுதுட்டே அந்த கீழே விழுந்துட்டே அழுதுட்டே ஒரு மாதிரி அப்பவே ஒரு மாதிரி லைட்டா சைக் ஆயிருவான். சோ அப்பயே ஒரு மாதிரியான இதுலதான் போவான். அதுக்கப்புறம் இவளுக்கு கல்யாணம் ஆகி ஒரு 3 வருஷம் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். கையில குழந்தையோட சிக்னல்ல பாக்குறாங்க. சிக்னல்ல பார்த்த உடனே அங்க ஒருத்தன் யாராவன் சுத்திட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி லைட்டு ஏதோ ஒரு லூசு மாதிரி தெரியறான், லூசு மாதிரி யாரோ ஒருத்தன் சுத்திட்டு இருக்கானே அப்படின்ட்டு லைட்டா அப்படி பாக்குறான். நல்லா உத்து பார்க்கும் போது அவளுக்கு தெரியுது அங்க பச்சை குத்தி இருப்பான் ஐஸ்வர்யா அப்படின்னு. அந்த பச்சை குத்து நான் பார்த்தோன்னு தான் தெரியுது நம்ம காதலிச்ச முருகன் தான் அப்படின்ற மாதிரி. சோ அப்பயே அங்கேயே மயக்கம் போட்டு விழுந்துடுறான். சோ மயக்கம் போட்டு விழுந்தோன்னே அதுக்கப்புறம் திரும்ப நைட் அவனை தேடி வராங்க. ஸ்டில் அதே ஏரியால, ஸ்டில் அதே சிக்னல்ல அந்த ரோட்ல திரும்பவும் சுத்திட்டு இந்த மாதிரி தெரியறான். அந்த இடத்துல சந்தியா ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருப்பாங்க நண்பர்களே. நான் பண்ண பாவத்துக்கு ஆண்டவா நான் தானே பைத்தியமா தெரியணும், நீ ஏன் பைத்தியமா தெரியறன்னு சொல்லிட்டு தலையில அடிச்சுட்டு அழுவாங்க. அந்த சீன் சந்தியா அழுகும் போதெல்லாம் பாத்தீங்கன்னா லிட்டரலி எனக்கு அந்த சீனை இப்ப நினைச்சு பார்த்தாலுமே என் கண்ணுல கண்ணீர் வருது. இந்த வீடியோ எடுக்கிறதுக்காக நான் அந்த சீனை போய் திரும்ப பார்த்தேன். ஏன்னா உண்மையாவே நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும் போது அந்த வயசுல நமக்கு என்ன தெரியும், சின்ன வயசுல அப்பவே எனக்கு அந்த மாதிரியான ஒரு ட்ராமடைசிங் ஃபில்மா தான் இருந்துச்சு. நாங்க என்ன தப்பு பண்ணோம் ஆண்டவான்னு சொல்லிட்டு அழுவாங்க, காதலிச்சது தப்பான்னு சொல்லி அழுவாங்க. சோ நாங்க காதலிச்சது தவிர வேற என்ன தப்பு பண்ணோம் அப்படின்ற அளவுக்கு அழுவாங்க.
கையில வந்து தாலி ஒண்ணு வச்சிருப்பான். அந்த தாலி தான் அவ தூக்கி அங்க அவ போட்டிருப்பா. சோ அந்த தாலியை பார்த்துட்டு அவ ரொம்ப கதறி கதறி அழுவா. என்ன மனசளவுல ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண ஒரு எண்டிங் தமிழ் சினிமால. இந்த படத்துல நம்ம கொண்டிருந்தா கூட நமக்கு இந்த அளவுக்கு ஒரு இதா இருந்திருக்குமான்னு தெரியல. பட் அவன் உயிரோட இருந்து அவளையே நினைச்சு கடைசியில பைத்தியமாயி அந்த தாலியை கூட விடாம ஒரு 3-4 வருஷமா கையிலேயே வச்சு சுத்திட்டு இருந்திருப்பான் பாத்தீங்களா. பாலாஜி சக்திவேல் இஸ் ஜீனியஸ். உண்மையாவே அந்த படத்தை எடுத்து அந்த மாதிரி ஒரு கிளைமேக்ஸ் வைக்கிறதுக்கே ஒரு மன தைரியம் வேணும். அண்ட் பரத் அண்ட் சந்தியா பீக் ஆக்டிங் கைஸ், பீக் ஆக்டிங். இந்த படம் ரிலீஸ் ஆச்சுன்னா நான் அடிச்சு சொல்றேன், கண்டிப்பா அப்ப என்ன கலெக்ஷன் பண்ணுச்சோ அதை விட கண்டிப்பா நல்லாவே ஓடும். ஸோ தயவு செஞ்சு இந்த படத்தை ரீரிலீஸ் பண்ணுங்க. அடுத்து எனக்கு சின்ன வயசுல ட்ராமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்த படம் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா ஆப்வியஸ்லி இயற்கை. எஸ், 90s கிட்ஸ் ஃபேவரட்டான ஃபிலிம் தான் அது. இயற்கை பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்பெஷலான ஃபிலிம். அந்த மாதிரியான ஒரு படம் வந்து தமிழ் சினிமால இதுக்கப்புறம் வருமானது எனக்கு தெரியாது. படம் வந்து தாஸ்தோஸ்கி எழுதின அந்த ஒயிட் நைட்ஸ்ன்ற ஒரு நாவலை பேஸ் பண்ணி அந்த ஸ்டோரியை பேஸ் பண்ணி எடுத்த படம் தான் பாத்தீங்க அப்படின்னா அந்த இயற்கை. ஆக்சுவலா அந்த ஸ்டோரியோட தமிழ் வெர்ஷன் தான் பாத்தீங்க அப்படின்னா இந்த புக்கோட தமிழ் வெர்ஷன் வெண்ணிற இரவுகள்னு என்கிட்டயுமே அந்த புக் இருக்கு. ஸோ அந்த ஸ்டோரியை பேஸ் பண்ணி அதுல இன்ஸ்பயர் ஆன படம் தான் பாத்தீங்க அப்படின்னா இந்த இயற்கை படம். இந்த படத்துல மருதுன்ற கேரக்டர், ஷியாமோட கேரக்டர் வந்து ஒரு செயலரா இருப்பான். அதுக்கப்புறம் அருண் விஜய் வந்து ஒரு கேப்டனா, ஷிப்போட கேப்டனா இருப்பான். அவ வந்து ஒரு மாதிரி அந்த நான்சின்ற கேரக்டர் வந்து மீன் பிடிச்சு வாழ்ற அந்த கடலோர பகுதியில வாழ்ற ஒருத்தி மாதிரி இருப்பா. இந்த படத்துல எல்லாமே நல்லா இருக்கும். பாட்டு நல்லா இருக்கும், சீன்ஸ் நல்லா இருக்கும், டைலாக் நல்லா இருக்கும், ஷாம் பேசுற ஒவ்வொரு வசனமுமே அவ்வளவு சூப்பரா இருக்கும். அவனை பாக்குறதுக்கு முன்னாடி என்ன பார்த்திருந்தா ஒருவேளை இப்ப நீ எனக்காக காத்துட்டு இருப்ப. ஏன் ஃபாதர் நிறைய பண்றதை விட எதுவுமே பண்ணாம இருக்கிறதா பொண்ணுங்களோட மனசை பாதிக்குமான்ற மாதிரி பேசுவான். அந்த கேப்டன் நினைச்சிருந்தா அந்த பொண்ணை என்ன வேணாலும் பண்ணிருக்கலாம். ஆனா அந்த கேப்டன் ஒண்ணுமே பண்ணாம தட்டி கொடுத்து அந்த பொண்ணை கப்பல்ல இருந்து இறக்கி விட்டுட்டு அந்த பொண்ணு மனசுக்குள்ள முழுசா உட்காந்துட்டான். ஏன் ஃபாதர் நிறைய பண்றதை விட ஒண்ணுமே பண்ணாம இருக்கிறதா மனசு ஆழமா பாதிக்குமா? கேப்டனே வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் நீ ஏன் குழந்தைய பெத்துக்கிட்டாலும் நான் உன்னை விரும்பினதுதான் அப்படின்ற மாதிரி பேசுவான். கேப்டனே வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் நீ குழந்தைய பெத்துக்கிட்டாலும் நான் உன்னை விரும்பினதுதான். லவ் பண்ணிருக்கவும் மாட்டோம். அந்த படத்துல வரும்போது நமக்கு அந்த அளவுக்கு காதல்னா என்னன்றதுமே தெரிஞ்சிருக்காது. பட் ஆனா அந்த லவ்வோட ஃபீலிங்னா என்ன, காதல்னா என்னன்றதை நம்மளால ஈஸியா இந்த படத்துல வந்து நம்மளால புரிஞ்சுக்க முடியும். மிஞ்சி போனா ஒரு பொண்ணு பின்னாடி என்னடா கதை இருக்க போகுது நான் கேட்காது. எவ்வளவு பச்சையா இருந்தாலும் எனக்கு 1% கூட கொச்சையா தெரியாது. ஆக்சுவலா அந்த காதல் வந்தால் சொல்லி எனக்கு இந்த பாட்டுல வந்து ஒரு லைன் வரும். உன் இறுக்கம் தான் என் உயிரை கொல்லுதடின்னு சொல்லி பாடி முடிப்பாப்ல ஷாம. வித்யாசாகர் அங்க ஒரு மியூசிக் போடுவாப்ல நண்பர்களே. ஒரு இன்டர்லூட் ஒண்ணு வரும், கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அந்த மாதிரியான இன்டர்லூட் வந்து நான் உண்மையாவே எந்த மியூசிக் டைரக்டர் போட்டுமே நான் கேட்டதில்ல. ஒரு வெறுமை கலந்த, ஒரு தனிமை கலந்த, ஒருத்தனோட வாழ்க்கையில ஒரு எம்டினஸ் இருந்துச்சுன்னா அந்த வெறுமை கலந்ததோட ஒரு காதல் வரும்போது அவனுக்கு எந்த மாதிரியான ஒரு உணர்வு கொடுக்குன்றத ஒரு இசை மூலமா கடத்துறதுன்றது இருக்கு இல்லையா. இந்த ஷோத்தை நீ எனக்காக போடல, அவனுக்காக தானே போடுற? இல்ல, உனக்காகவும் போடுவேன். ஒரு ஸ்ட்ரேஞ்சரா மீட் பண்ணி ஷாம் மேல ஒரு அட்டாச் ஆகி மருத பிடிக்குன்ற நிலைமையில வரும்போது காதலுக்காகவும் சாவக்கூடாது, காதலிக்காமையும் சாவக்கூடாது. சாண்டா கிளாஸ் அந்த கெட்டப்ப போட்டு வரும்போது அவளுமே ரெடியா இருப்பா. இவன் தான் ப்ரொபோஸ் பண்றான்னு அவளுமே நினைப்பா, அவளுமே சிரிப்பா. அவன் கடைசியில அந்த மாஸ்க கலட்டுவான். மாஸ்க கலட்டினோட இவன் இந்த சைடு திரும்பி பார்ப்பான். இங்க ஒருத்தர் மொட்டி போட்டு இப்படி நீட்டிக்கிட்டு இருப்பான். அந்த பாட்டு வந்து அந்த பாட்டோட மியூசிக்மே அந்த போர்ஷன் வரும்போது சூப்பரா இருக்கும், வித்தியாசமா இருக்கும் அந்த மியூசிக்மே. அவன் மாஸ்க கலட்டுவான். இவன் யாரா முட்டி போட்டிருக்கான், நம்ம ப்ரொபோஸ் பண்ணலாம்னு இருக்கும் போது மருது இங்க ரெண்டு பார்ப்பான். நான் தான் நான்சி அப்படின்னா நான்சி இங்கிட்ட இருந்து மருது பார்ப்பான். சோ மருது வந்து இவனை பார்ப்பான், இவளை பார்ப்பான். கேப்டன் வந்து டக்குன்னு மாஸ்க ரிமூவ் பண்ணுவான். ரிமூவ் பண்ணோட ஓ மை காட், அவன் வாழ்க்கையில வந்து மருது வாழ்க்கையில ஒரு எம்டினஸ் இருக்குங்கும் போது அந்த வெறுமையை வந்து போக்குறதுக்காக அவனுக்கு அந்த காதல்ன்ற ஒரு ஃபீலிங் வரும். ஸோ இவனை பார்த்தோன்னா சந்தோஷமாயிருவா. பட் ஸ்டில் மருதை பார்த்து ஒரு லுக் விடுவா. மருது மேல வந்து ஒரு ஃபீல் இருக்கும், சின்ன ஒரு ஃபீல் இருக்கும். பட் ஆனா மருதுக்கு வந்து சரி ஓகே கேப்டனோட அவன் இருக்கட்டும் அப்படின்ட்டு நீங்க 2 பேருமே சேர்ந்து இருங்கன்ற மாதிரி, அவங்களோட காதல் நல்லா இருக்கட்டும்ன்ற மாதிரி இவன் தன்னோட வாழ்க்கையை திரும்ப வெறுமையிலே கொண்டு போலான்ட்டு போயிருவான். எண்டிங்கே அவ்வளவு சூப்பரா இருக்கும், அவ்வளவு பொய்டிக்கா இருக்கும். ஏன்டா அந்த கேப்டன் வந்தான்ற அளவுக்கு இருக்கும். இந்த படம் ரொம்ப சின்ன வயசுலயே பார்த்தேன். 2nd ஸ்டாண்டர்டோ 3rd ஸ்டாண்டர்ட் அந்த வயசுலயே நான் அந்த படம் பார்க்க ஆரம்பிச்சேன். இந்த படம் மாதிரி தமிழ் சினிமால இதுக்கப்புறம் வராது.
சோ அடுத்ததா என்ன டிராமாக்குள்ள கொண்டு போன ஒரு படம்னா என்னன்னு கேட்டீங்கன்னா வழக்கியன் 18/9. இந்த படத்துல வந்து இந்த மேல்மட்டு தரத்துல இருக்கக்கூடிய ஒரு பொண்ணோட அண்ட் ஒரு பையனோட வாழ்க்கையில ஒரு காதல், அட் த சேம் டைம் நம்மளால எந்த ஒரு தரத்திலயுமே நம்மளால அந்த அளவுக்கு வந்துட முடியாதுன்னு நிலைமையில இருக்கக்கூடிய ரொம்ப கஷ்டப்பட்டு வாழக்கூடிய ஒரு 2 பேரோட வாழ்க்கையில நடக்கிற காதல், அந்த ரெண்டுத்தையுமே காமிச்சிருப்பாங்க. இந்த காசு பணம் அந்தஸ்து அந்த மாதிரி பவர், மணி பவர்லாம் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு இங்க லாவும் கிடையாது ஒன்னும் கிடையாதுன்ற அளவுக்கு நிறைய விஷயங்களை போட்டு ஈஸியா உடைச்சிருப்பாங்க. ஒரு இன்னசென்ட்டோட வாழ்க்கையில ஒருத்தனுக்கு காசு பணம் இல்லைன்றனால அவனுக்கு ஜஸ்டிஸ்ன்றது அவன் வாழ்க்கையில இல்ல, அவனுக்கு ஜஸ்டிஸ்ன்றதே கிடைக்காது அப்படின்ற ஒரு நிலைமை வருது இல்லையா? அந்த மாதிரியான விஷயங்களை வந்து இந்த படத்துல நல்லாவே காமிச்சிருப்பாங்க. ஆக்சுவலா இந்த படம் வந்து நான் ரிலீஸ் ஆனப்பே கொஞ்ச நாளே நான் பார்க்க ஆரம்பிச்சேன் வந்த புதுசுலயே. சோ இந்த படத்தை பார்த்துட்டுமே எனக்கு அகைன் அந்த லாஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ் தான் என்ன ரொம்ப ட்ராமாக்குள்ள கொண்டு போச்சு. இவ ஃபேஸ்ல வந்து ஆசிட் அடிச்சுவான், அவன் அந்த பொண்ணு மேல அடிக்கலான்னு பார்ப்பான் அந்த பணக்கார பையன். பட் ஆனா இந்த வீட்டு வேலைக்காரியான ஜோதி மேல அடிச்சிருவான். சோ ஸ்ரீ மேல பழி போட்டு ஸ்ரீ ஜெயிலுக்குள்ள வச்சு மண்டையை கழுவி மேனிபுலேட் பண்ணிட்டு இருப்பாங்க போலீஸ் எல்லாமே. நீ வந்து ஒத்துக்கிட்ட அப்படின்னா நிறைய பணம் கிடைக்கும், அந்த பணத்தை வச்சு ஜோதியோட முகத்தை சரி பண்றதுக்கு நான் ஹெல்ப் பண்றேன், அந்த பணம் அவளுக்கு போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான். அப்ப வந்து ஒரு பாட்டு ஒண்ணு பிளே ஆகும், ஒரு எந்த ஒரு மியூசிக்கும் இருக்காது, ஜஸ்ட் ஒரு ஆடியோ ஒண்ணு பிளே ஆகும், வெறும் வாய்ஸ் மட்டும் தான் இருக்கும். அந்த ஸ்ரீ வந்து யோசிச்சு பார்ப்பான் நம்ம ஒத்துக்கலாமா வேணாமான்ற நிலைமையில வந்து அவனோட பிஓவில வந்து ஒரு பாட்டு ஒண்ணு பிளே ஆகும். அந்த பாட்டு ஆக்சுவலா 2 தடவை பிளே ஆகும். ஃபர்ஸ்ட் டைம் வந்து இவனோட பாயிண்ட் ஆஃப் வியூல பிளே ஆகும். அந்த பாட்டோட லிரிக்ஸாவுமே வரியாவுமே நல்லா இருக்கும். வானத்தையே எட்டி பிடிப்பேன், இந்த பூமியே சுத்தி வருவேன், உன் கண்ணுக்குள்ளி அழகுல தான் என் கற்பனையை நான் விதைச்சேன் அப்படின்ற மாதிரி பாடுவாங்க. ஒரு இன்னசென்ட்டோட வாழ்க்கையில ஒரு தன்ட்ட காசும் பணமும் ஒரு பவரும் இல்லாதனால எந்த அளவுக்கு அவன் ஆளாகிறான் அந்த சொசைட்டிலன்றத நல்லா காமிச்சிருப்பாங்க. அவனுமே நான் தான் அந்த குற்றத்தை ஒத்துக்கிட்டேன், அவளுக்கு பணம் போய் அவளுக்கு ஃபேஸ் சரியானா போதும், அவனுமே ஒத்துக்கிறான். கோர்ட்ல போய் கன்ஃபஸ் பண்ணி ஆமா நான் தான் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்லி ஒத்துக்கிறான். ஜோதின்ற பொண்ணுக்கு உண்மை தெரிய வருது. ஜோதின்ற உண்மை தெரிஞ்சவன அவன் நேரம் அந்த போலீஸ் கிட்ட போறா. போலீஸ் கிட்ட போய் அந்த ஒரு லெட்டரை கொடுக்குறா. லெட்டரை கொடுத்தோன்னா அவன் வந்து அந்த போலீஸ்காரன் மேல ஆசிட் அடிக்கிறா. ஆசிட் அடிச்சோன்னா அவளை கொண்டு போய் அரெஸ்ட் பண்ணி ஒரு 7 வருஷம் நீங்க உள்ள இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சோ அவனை வந்து ஸ்ரீயை வந்து வெளியே ரிலீஸ் பண்ணிடுறாங்க. ஸ்ரீயை ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா இவன் போய் அவளை போய் பார்ப்பான். துப்பட்டா போட்டிருப்பா. துப்பட்டா போட்டோன்னா லாஸ்ட்ல வந்து அந்த துப்பட்டா வந்து அப்படியே ஸ்லோவா விலகணும்னா அவளோட ஆசிட்டோட அடிச்ச அந்த முகத்தை அந்த காட்டுவாங்க. அப்படியே ஸ்லோவா விலகும் காத்துக்கு. நான் பாத்துக்கிறேன் ஜோதி, நீ ஒன்னும் கவலைப்படாத ஜோதி, நீ ஒன்னும் அழுகாத ஜோதி அப்படின்ட்டு இவன் அழுவான். சோ அப்படியே அவ ஃபேஸ் வந்து அந்த துப்பட்டா வந்து வெளியே வரும். தெரிஞ்சோன்னா அவளோட பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து அந்த சாங்ஸ் வந்து பிளே ஆகும். லைக் இவனுமே என்ன நினைச்சிருப்பான் அப்படின்னா நான் கஷ்டப்பட்டாலும் உனக்கு முகம் சரியாகணும், சோ அதனால பழிய நான் ஏத்துக்கிறேன், நான் செய்யாத தப்புக்கும் கூட அப்படின்ற மாதிரி அவன் அந்த மாதிரியான புரிதல்ல அந்த மாதிரியான ஒரு லவோட அவன் இருப்பான். இவன் என்ன காதலிக்கிறாங்க போது இந்த அளவுக்கு பண்றாங்க போது அவன் மேல ஏன் அவ்வளவு தூரம் பழி போனோம், அவன் கண்டிப்பா வெளியே வரணும், இந்த தப்பு பண்ணவங்களுக்கு தண்டனை கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி இவ தைரியமா போய் அவன் மூஞ்சில ஆசிட்ட ஊத்துனதுக்கு அப்புறம் சோ அவன் மேல இருக்க பாசத்தையும் இவன் மேல இருக்க பாசத்திலையும் இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுவாங்க. சோ அந்த லாஸ்ட் 20 மினிட்ஸ் வந்து அவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கும். நான் அதான் சொல்றேன், ஒரு சில படங்கள்லாம் பாத்தீங்கன்னா அந்த கிளைமேக்ஸுக்கும் அந்த படத்தோட கதைக்குமே சிங்கே ஆயிருக்காது. அந்த படத்தை சந்தோஷமா முடிக்கணும்ன்றதுக்காகவே முடிச்சிருப்பாங்க. சுபம்னு போடணும், வணக்கம் நன்றி, மக்கள் சந்தோஷமா என்ஜாய் பண்ணிட்டு போகணும் அப்படின்ற மாதிரி முடிச்சிருப்பாங்க. அந்த மாதிரி முடிக்கணும்லாம் அவசியமே இல்லை. அந்த ஸ்டோரி டிபெண்ட் பண்ணது, அந்த ஸ்டோரி வந்து அந்த ஸ்டோரிக்கு நீட் இருக்கு, அந்த கதை அப்படிதான் போய் முடியணும்னு இருக்கு அப்படின்னா அது அப்படியே காட்டலாம், தாராளமா காட்டலாம். எல்லா மக்களுமே சந்தோஷமா சிரிச்சுட்டு போகணும்னு அவசியம் இல்லை. தியேட்டர்ல வெளியே போகும்போது அழுதுட்டே போனாலும் பரவாயில்ல, அழுதுட்டு போறதுமே ஒரு அழகு தான், அதுவும் ஆர்ட் தான். அடுத்ததா 4வது படமா என்ன டிராமாக்குள்ள கொண்டு போன படம் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா எஸ் சேது. மாட்டிக்கிட்டியே மாட்டிக்கிட்டியே மாமி விரிச்ச வலையில நீ மாட்டிக்கிட்டியே. இந்த அப்சஷன்ற வார்த்தைக்கு ஒரு கிரேட் எக்ஸாம்பிள்னா அது இந்த படம் தான். அப்சஷனா இருக்கக்கூடாதுன்னா எக்ஸ்ட்ரீம்ல அந்த மாதிரி காட்ட முடியுமோ அந்த மாதிரி காமிச்ச ஒரு படம் அப்படின்னா அது இந்த படம் தான். அந்த பொண்ணு தான், அந்த பொண்ணு இல்லைன்னா வாழ்க்கையே இல்லைன்ற மாதிரியான பிஹேவ் பண்ணி அந்த அளவுக்கு ஒரு அப்சஷன்ல ஒரு வெறி கொண்டு சுத்திக்கிட்டு இருந்தான் அப்படின்னா அவனை எந்த அளவுக்கு கொண்டு போய் ஆளாக்கி விட்டுருன்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த படத்துல தெளிவா காமிச்சிருப்பாங்க. முன்னாடி ஒரு பகன்றனால சோ இவங்களுக்குள்ள வந்து ஒரு சண்டை நடக்குது. அந்த
சண்டையில என்ன செய்யறாங்க அப்படின்னா அவனும் ஆளை கூப்பிட்டு வந்துடுறான். அப்படியே தூக்கிட்டு வந்து இந்த கல்லு ஒரு பாறாங்கல் இருக்கும், அந்த பாறாங்கல்ல வந்து அப்படியே இடிப்பாங்க, ஒரு ஓங்கி ஒரு இடி இடிப்பாங்க. அப்ப வந்து ஒரு மாதிரியான கிராபிக்ஸ் வந்து ஒண்ணு காட்டுவாங்க நண்பர்களே. அது என்ன, அது எப்படி அந்த கிராபிக்ஸ வந்து பாலா யோசிச்சாரு, எப்படி அந்த இதுல காமிச்சாருன்றதே எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் சரி பண்ண முடியாது, சோ சரி பண்றது ரொம்ப கஷ்டம், நம்ம ட்ரை பண்ணி வேணா பாக்கலான்ற மாதிரி டாக்டர்ஸ் எல்லாம் சொன்னோன்னே அங்க வந்து விட்டுருவாங்க. விட்டதுக்கு அப்புறம் அவளுமே வந்து பாப்பா, சோ ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே இருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ்ல அந்த இவர் மட்டும் தான் ரொம்ப நம்பிட்டே இருந்திருப்பாரு. வருவான்டா, அவன் நிச்சயமா வருவான்டா. அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல அவனுக்கு குணமும் ஆகும். விக்ரம்க்கு கடைசியில அந்த மாதிரியான ஞாபகமும் வரும். அந்த இடத்துல அவன் கியூர் ஆகி வருவான். தப்பிச்சு வெளியே வந்தோன்னு பாத்தீங்க அப்படின்னா நேரா அவன் ஃப்ரெண்டை பார்க்க மாட்டான், அவன் வீட்டுக்கு போய் அவன் அண்ணன் அண்ணியை பார்க்க மாட்டான், நேரா அவளோட வீட்டுக்கு தான் போவான். அந்த அக்ரகாரத்துல அவ வீடு எங்க இருக்கோ அங்கதான் போவான். அவனுக்கு ஞாபகம் வரும், சந்தோஷத்துல அவளை பார்க்கலான்னு போவான். பார்த்தோம் அப்படின்னா அவ செத்து கிடப்பா, அவ படுத்து கிடப்பா. பார்த்தோன்னா அவனுக்கு விக்ரம்க்கு எப்படி ரியாக்ட் பண்றதே தெரியாது. அந்த கேரக்டருக்கு மென்டலி ரொம்ப டிஸ்டர்ப் ஆகி ரொம்ப அஃபெக்ட் ஆகி திரும்ப அகைன் அதே ஸ்டேஜுக்குள்ள போய் திரும்ப அதே மாதிரி நடந்து போற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. என்ன சொல்றது, இந்த காதல் படத்துக்கு ஒரு கிளைமேக்ஸ்ல எப்படி ஒரு விஷயம் நடந்துச்சோ கிட்டத்தட்ட இந்த ஒண்ணுக்கு ஒண்ணு சளைச்சதுலன்ற மாதிரிதான். சோ இந்த சேது படமும் இந்த காதல் படமும் ரொம்ப சின்ன வயசுலயே என்ன ரொம்ப ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண படம். ஆக்டிங்குமே பீக் தான். எந்த அளவுக்கு விக்ரமோட ஆக்டிங் இருக்கும்னா நம்ம சொல்லவே முடியாது. நிறைய பேர் கெட்டப்ஸ்ல மேக்கப்ல தான் நிறைய பேர் எஃபர்ட் போடுவாங்க. ஒரு படத்துக்காக நான் பாடியை ஃபிட்டாவும் ஆக்குவேன், என் உடம்பு ஒல்லியாவும் ஆக்குவேன் இருக்கு இல்லையா, அது ஒன்னொன்லி சியான் தான். சியான் வந்து தமிழ் சினிமாக்கு கிடைச்ச ஒரு பொக்கிஷம். கருப்பு படம் இப்ப 200 கோடி 250 கோடி அடிச்சிருக்கு. சூர்யாக்கு வந்து அந்த வெற்றி வந்து டிசர்வ் தான் கேட்டீங்க அப்படின்னா ஆப்வியஸ்லி ஹி டிசர்வ் தான். சோ அதே மாதிரியான ஒரு விக்டரி வந்து எனக்கு சியானுக்கு கிடைக்கணும். சியானுக்கு வந்து அவரோட தனிப்படமா வந்து ஒரு 300-400 கோடி அடிக்கணும்னு எனக்கு ஒரு மனசுக்குள்ள ரொம்ப நாளா ஒரு ஆசை இருக்கு. அடுத்ததா லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஃபில்மா பாத்தீங்க அப்படின்னா ஆப்வியஸ்லி பருத்தி வீரன். வீர பரம்பரை சார். இந்த படம் வந்து என்ன சொல்றது, ஒரு பக்கா ஒரு ரூரல் ஒரு ராவான ஒரு வில்லேஜ் படம் அப்படின்னா அது இந்த படம் தான். என்னதான் கூப்பிடுறாங்க? என்னடா பிரச்சனை உங்களுக்கு? என்ன வேணும்? இந்த படம் வந்து நான் தியேட்டர்ல தான் பார்த்தேன். எனக்குமே ஞாபகம் இருக்கு, நான் தியேட்டர்ல எங்க வீட்டுல தான் நான் கூட்டு போனாங்க சின்ன வயசுல தான். 1-2 சீன்ஸ் ஞாபகம் இருக்கு. நான் திரும்பவும் சொல்றேன், மொத்தம் இது என்னடா படம் இது அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. இந்த படத்துல ஸ்டார்டிங்லயே பாத்தீங்க அப்படின்னா அந்த பருத்தி வீரனும் சின்ன வயசுலயே அந்த முத்தலகும் சேர்ந்து பாத்தீங்க அப்படின்னா சின்ன வயசுலயே விளையாண்டு இருப்பாங்க. இவனுமே சின்ன வயசுல ரூட்டை கொடுத்துட்டு இருப்பான். அந்த பிள்ளையுமே ஒரு மாதிரி வம்பிழுத்து சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அந்த முத்தலகுக்கு கடைசியில கிணத்துல இருந்து காப்பாத்தினானே அப்படின்ட்டு அவளுக்கு உனக்கு பிடிக்க ஆரம்பிக்கும். உனக்கு ஞாபகமே வரலையோ? இனிமே ஒவ்வொரு நிமிஷமும் நீ என்ன நினைச்சிட்டே இருக்கணும்டா. கடைசியில அதுக்கப்புறம் இவன் ஒரு மாதிரி சண்டையர் ஆயிடுவான், ஊருக்குள்ள தாட்டியம் பண்ணி சுத்திட்டு இருப்பான்னு வச்சுப்போம். பாயிண்ட் ஆஃப் வியூல அந்த சேத்துக்குள்ள போய் விழுகிற சீன்ஸ்ல வந்து அவ ரொம்ப அழுது எக்ஸ்பிரஸ் பண்ணுவா. எனக்கு நீதாடா வேணும், ஏன்டா உனக்கு புரியவே மாட்டேங்குது. சோ அவ்வளவு தூரம் பைத்தியமா கிறுக்கா சுத்திட்டு இருக்காங்க போது நம்ம மேல ஒருத்தி இவ்வளவு மேல இருக்கும் போது கார்த்திக்குமே அது புரிய வருது. அவன் ஸ்டார்டிங்ல வந்து ஒரு செக்ஸ் ஒர்க்கரை வந்து ஒரு வீட்டுக்குள்ள வந்து கூப்பிட்டு வந்திருப்பான், ஊருக்கு வெளியே ஒரு வீட்டுக்குள்ள வந்து கூப்பிட்டு வந்து இது பண்ணிருப்பான். இவங்க வந்து கிளைமேக்ஸ்ல வந்து இவளை இந்த வீட்டுல நிக்க வச்சிருப்பான். அதே மாதிரி அந்த லாரியில வந்து இவங்க வருவாங்க. பார்த்தா தெரியல, பழங்காட்டுல நைட்ல இந்த வீட்டுல வந்து ஒட்டியா உட்காந்துக்கிட்டு இருக்குது. இந்த வீட்டுக்கு வேற யார் வருவா? அதுவும் சரிதான்டா. கார்த்திக் என்ன மாதிரி ரியாக்ட் பண்றதே தெரியாது. நமக்குன்னு ஒருத்தி இருந்தா அவளும் போயிட்டா இந்த மாதிரி நாசம் பண்ணிட்டாங்களே அப்படின்னு உனக்கு இல்லாத உடம்ப வந்து நான் யாருக்கும் காட்டக்கூடாது, எனக்கு காணா பணம் ஆக்கிறான்னு வாயில ஒரு வார்த்தை வரும். பிரியாமணி வாயில ஒரு வார்த்தை வரும். மொத்தமா அவளை வந்து இது பண்ணி வெட்டிட்டு இருப்பான். சோ நீ எனக்கு இல்லைன்னா வேற எவனுக்குமே இல்லடி அப்படின்ற மாதிரி ஒண்ணு செத்துருவான், கார்த்தியுமே செத்துருவான். அந்த மாதிரி தான் முடிச்சிருப்பாங்க. சோ ஒரு கிளைமேக்ஸ் வந்து இப்படிதான் முடியணும், இந்த படம் இப்படிதான் முடியணும்லாம் கிடையாது. இந்த 5 பிலிம்ஸ் தான் பாத்தீங்க அப்படின்னா நான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறப்ப என்ன ரொம்ப ரொம்ப ஒரு இம்பாக்ட கொடுத்த ஒரு ஹார்ட் ஹிட்டிங்கான ஒரு என்ன சொல்றது ஒரு ஹாண்டிங்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்த படம் தான் பாத்தீங்கன்னா இந்த 5 படம். நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. 80s 90s படத்தை பத்தி எல்லாம் பேசணும்னு ஆசை, இதுலயுமே அதெல்லாம் இருக்கு. பட் அதெல்லாம் கூட நம்ம அப்புறமா பார்ப்போம். சோ கண்டிப்பா இதே மாதிரி உங்களுக்கும் நிறைய பிலிம்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் டைம் படம் பார்த்துட்டு இது என்னடா படம் அப்படின்ற மாதிரி தோணலாம். சோ அந்த மாதிரி தமிழ் பிலிம்ஸ் உங்களுக்கு இருந்துச்சு, உங்களை தூங்கவே விடல, அது எந்த படமா வேணா இருக்கட்டும், எந்த டைம் பீரியட்ல வந்து வேணா இருக்கட்டும். சோ அந்த படம் எவ்வளவு தூரம் உங்களுக்கு ஹாண்டிங்கா இருந்துச்சுமே எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் சொல்லுங்க. எந்த அளவுக்கு மென்டலி
உங்களுக்கு அந்த படம் டிஸ்டர்ப் பண்ணுச்சுன்றதுமே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஸோ அதை ரீட் பண்றதுக்கு நானுமே ஆர்வமா இருக்கேன். ஸோ அவ்வளவுதான் கைஸ் இந்த வீடியோ. ஐ ஹோப் யூ கைஸ் லைக் திஸ் வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக்கை போட்டு ஹைப்பை போட்டு கடைசியில் உங்க கமெண்ட்டை போட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை மறக்காம கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க. நானும் படிச்சு தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் நானும் உங்களை அடுத்த வீடியோ மீட் பண்றேன். Until then, bye from Vikram guys.